இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கொதிக்க கொதிக்க அந்த கடாயிலேருந்து அப்படியே எடுத்து ஊற்ற அந்த இட்லியோட சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. எத்தனையோ தக்காளி சட்னி சாப்பிட்ருப்பீங்க. எங்கள் ஊர் தக்காளி தண்ணி சட்னி சாப்பிட்ருப்பீங்களா என்னன்னு தெரியாது. இது ரொம்ப ஈஸி. இதுக்கு பொருள் ரொம்ப குறைவாக தான் போடுறோம். வெங்காயம் தக்காளி வீட்டில் இருந்தாவே போதும். இந்த மாதிரி தக்காளி தண்ணி சட்னி செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் ஒரு வடக்கல்ல தண்ணி ஊற்றி தக்காளி பழத்தை வேக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுட்டோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா தோல் விட்டு வருங்க. அப்போ ஆஃப் பண்ணிட்டு எடுத்து தோல் உரிச்சிட்டு ஆற வச்சு அப்புறம் அரைச்சிக்கலாம். தக்காளி கொதிக்கிறப்போ போட்டுங்கள்ல போட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா தோல் விட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தக்காளியெல்லாம் எடுத்து ஆற வச்சு தோல் எடுத்துடலாம். தோல் எடுத்துட்டு அரைச்சோம்னா அந்த சட்னி நைஸா இருக்குங்க. அதோட நம்ம பருப்பு இதெல்லாம் எதுவுமே போடுறதில்ல. அதோட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தான் போடுறோம். அதனால தண்ணியாட்டா இருக்கும், நைஸா இருக்கும், தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. மறுபடியும் வடக்கல் வச்சு சூடு பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றிக்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. அதுக்கடுத்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது. அதுக்கடுத்து சீரகம் போட்டுக்கலாம். இந்த உளுத்த பருப்புலாம் தேவைப்படாதா? ஒண்ணுமே வேண்டாங்க, ரொம்ப சிம்பிள். 4 பொருள் தாங்க. இதுக்கு பெரிய வெங்காயம் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாங்க. காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூளும் போடுறோம். இது அளவா போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்தாங்களே தக்காளி அதை ஊத்திடலாங்க. இப்ப அதே ஒண்ணுமே தண்ணி ஊத்தலாம். ஊத்தலாம். இப்ப அடுத்து தூள் எல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் 3 போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் அதிகமா போடுறோம். ஏன்னா குழம்பு திக்னஸ் மல்லித்தூள் தான். இதுக்கப்புறம் ஒரு கலந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து நல்லா சுட சுட இட்லி மேலே ஊற்றணுங்க. இட்லி மேலே ஊற்றி அப்படி பிசைஞ்சு சாப்பிடணும். தொட்டு சாப்பிடக்கூடாது, இது பிசைஞ்சு சாப்பிடுங்க. எப்படி புளிப்பு காரம் அந்த மாதிரி 100க்கு 100 உண்மை அவங்க சொன்னது. 100க்கு 100 நீங்க சொன்னது உண்மை. அப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ், வெரி குட்.